ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சப்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். எல்லாரும் போல நானும் வாழணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் என்னோட வாழ்க்கை வேறு திசையில் போயிடுச்சு. எல்லாமே காதல் தான். நான் பண்ண தப்ப நீங்கள் யாரும் பண்ணிடாதீங்க. எங்கள் அப்பா மெக்கானிக் வேலை தான் பார்த்தாரு. அந்த வருமானத்தை வச்சு தான் எங்களை படிக்க வச்சாரு. தம்பியாவது படித்து முன்னேறட்டும் தான் நான் வேலைக்கு போக ஆரம்பித்தேன். ஹலோ, இப்போ வந்துடுறேம்மா. ஓகேம்மா, வந்துடுறேன். வரேன். அப்போ அடிக்கடி சத்யா ஃபோன் பண்ணுவா. அவளை பார்த்து பேசுவேன். சத்யாவை எனக்கு காலேஜில் தான் பழக்கம். அவள் எங்கே போனாலும் என்னை தான் கூட்டிகிட்டு போவா. இதுதான் காதல்னு எனக்கு தெரியாமல் போச்சு. நான் ஃப்ரெண்டாக தான் பழகினேன். அப்பாவுக்கோ தம்பிக்கோ அது தெரியாது. கொஞ்ச நாள் அவளை பார்க்காம இருந்தேன். என்னை லவ் பண்ண சத்யா என் தம்பி கூட பழக ஆரம்பிச்சிட்டா. அவனும் அவளை உயிருக்கு உயிராக லவ் பண்ணான். இதனால் அவன்கிட்ட எதையும் சொல்ல முடியல. ஹலோ, ஏன் எங்கடா இருக்க? ஆமாம், நான் உன் வீட்டுக்கு தான் வந்துட்டுருக்கேன். நீ அங்கே வந்துடு. ஆமாம், ஓகே, சீக்கிரம் வந்துடு. அப்பா, இந்த பொண்ணுதான்ப்பா. ஆமா, வணக்கம் அங்கிள். எங்கள் வீட்டு மகாலட்சுமி மாதிரி வந்திருக்க. உன்னை பற்றி எல்லா விஷயம் என் பையன் சொல்லிட்டான். இரு, ஒரே நிமிஷம் இருமா. இது என் பொண்டாட்டி நாங்கம்மா, உனக்காக கொடுக்குறேன். இது உன்கிட்ட இருக்கதாம்மா நல்லது. இது உனக்கு தான் சொந்தம்.
சரியா? அப்போ நான் கிளம்புறேன் அங்கிள். நல்லபடியா போயிட்டு வாம்மா. நான் வரேன். போயிட்டு வா. பாப்பா. என்னப்பா நகையெல்லாம் கொடுத்து அனுப்பிட்டியா? இல்லப்பா, நம்ம வீட்டுக்கு வரப்போற மகாலட்சுமி, அதாப்பா அந்த பொண்ணை கொடுத்து அனுப்பிச்சேன். என்னப்பா திடீர்னு இப்படி பண்ணிட்டீங்க? அம்மாவோட நகையாச்சே, அதை போய் கொடுத்துட்ட. வீட்டுக்கு வரப்போற மருமக தானப்பா, அதான் கொடுத்து அனுப்பிச்சேன். ம் சரிப்பா. தான் வீட்டுக்கு வரப்போற மருமகளா நினைச்சு நகையெல்லாம் கொடுத்துட்டாரு. நகையை கொடுத்ததுனால சத்யாவோட மனசு மாறிச்சு. அவ என் தம்பியை விட்டுட்டு வேற ஒருத்தன் கூட பழகுனா. ஒரு நிமிஷம் இங்கே இருங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் அங்கே இருக்காரு. நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். என்ன சொல்ல போறானோ. வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்றீங்களா? முதல்ல யார் அவன்? அவரும் ஃப்ரெண்டு தான். பாய் ஃப்ரெண்டா? ஆமா, என்னோட பாய் ஃப்ரெண்டு தான். யார் கூட பழகணும்னு உன்னை கேட்டு தான் முடிவு பண்ணணுமா? அது என்னோட இஷ்டம். அப்பனா நம்மளோட காதல் என்னாச்சு? அப்ப நம்ம பழகினதெல்லாம் பொய்யா? இப்பவே இப்படி சந்தேகப்படுற உன்னோடலாம் லைஃப் லாங் டிராவல் பண்ணவே முடியாது. குட் பை. ஏய் சத்யா, நில்றி. ஏய் ஏய், ச்சே. அவன் போய் ஒரு ஆளு அவன் நடக்கிறான். அவ என் தம்பியை விட்டுட்டு வேற ஒருத்தன் கூட பழகுனா. இதனால என் தம்பி தற்கொலை பண்ணிக்கிட்டான். ஏய், யாரும் உள்ள வரக்கூடாது, எல்லாரும் அங்கேயே நில்லுங்க. ஏய் எந்திரி, போ போ போ. நீ யாருப்பா? இருந்ததுனால அப்பா பைத்தியமாயிட்டாரு. அப்பாவை குணப்படுத்தலாம்னு சத்யா கிட்ட நகையை கேட்க போனேன். இப்போ உனக்கு என்ன வேணும்? நீ எங்க வேணாலும் போ, எவன் கூட வேணாலும் சுத்த. எனக்கு எங்க அப்பா கொடுத்த நகை வேணும். நகைலாம் என்கிட்ட இல்ல. எங்க அப்பாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகணும். எனக்கு உன்னை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கல்யாணம் பண்ணிக்கோ. நீ எல்லாம் ஒரு ஆளு, உன்னெல்லாம் எவன் நீ கல்யாணம் பண்ணிக்க போறான்? முதல்ல என் நகையை கூடுறே. வேணா ஒன்று பண்ணலாம். அது வந்து அந்த நகைக்கு பதிலாக வேணா என்ன ஒரு நாள் யூஸ் பண்ணிக்கோ. நீ வேணா நல்லா யோசிச்சு சொல்லு. ஹலோ, அவ சொன்னது மாதிரியே அவளை வீட்டுக்கு வர சொன்ன. அவளும் வந்தா.
ஹாய்டா. நீ வர சொன்னேன்னு தான் வந்தேன். இங்க பாரு, நீ சொன்னல சாரி பிடிக்கும், இதோ பாரு நகையெல்லாம் கூட போட்டு வந்திருக்கேன் உனக்காக தான். டேய், எனக்கு உன்னை மட்டும் தாண்டா பிடிக்கும். ஏய் சும்மா நடிக்காதடி. ஏய் ஐயோ, ஏய் ஏய் சாவுடி. உன்னால தாண்டி என் தம்பி செத்தான். உன்னால தான் எங்க அப்பா பைத்தியக்காரன் ஆயிட்டாரு. சாவுடி. எத்தனை பேர் வாழ்க்கையை கெடுத்திருப்ப. சாவுடி நீ. தப்பு மேல தப்பு பண்ணி எங்க 2 குடும்பமும் அழிஞ்சு போச்சு. காதல் வந்து எங்க வாழ்க்கையை அழிச்சிருச்சு. என் தம்பி இறந்த இடத்துலயே அவளை வெட்டி தூக்கி போட்டேன். அப்பா அப்பா எங்கப்பா போன இத்தனை நாளா? அப்பா அப்பா எங்கப்பா போன? தம்பி போன இடத்துக்கே அவளையும் கண்ட துண்டமா வெட்டி அனுப்பிட்டேன்ப்பா. அப்பா 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 இங்க பாருங்கப்பா. அப்பா எனக்கு ஆதரவா இருந்த எங்க அப்பாவும் இறந்துட்டாரு. கூட பிறந்தவனும் போயிட்டான். என்னை நம்பி வந்தவளையும் கொன்னுட்டேன்.